பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடையே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தொடர்பாக ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்திருக்கிற விவரங்களின் அடிப்படையில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் ஆக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் ஆக இருக்கட்டும், இந்திய அரசு, மோடி அரசு மக்கள் தொகை கணக்கெடுக்க சென்சஸ் எடுக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு பேச்சுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் தவிர மோடி அரசை வலியுறுத்தி நான் கிடுகிடு போராட்டம் நடத்துவேன் என்று ராமதாஸ் சொல்வதில்லை. எல்லா சமூகத்திலும் பொதுவாக ஏற்கனவே இருந்ததை விட கல்வி அறிவு அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே இருந்ததை விட பெண்கள் வேலைக்கு போவது அதிகரித்திருக்கிறது. இது எல்லாமே எல்லா சமூகத்திற்கும் சமமான அளவில் இல்லை. ஒரு அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுவது என்பது சரி கிடையாது. அது வேறு கணக்கு இல்லாதால் செய்து கொண்டிருக்கிறார்கள். 50லிருந்து இந்த எம்பிசிலாம் வந்தது பிறகு இன்னொரு 19 விழுக்காடு சேர்த்து 69 விழுக்காடு ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கான அளவு என்பது 69 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. அதை இந்திய அரசாங்க சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. 9வது அட்டவணையில் சேர்த்தால் அதனுடைய வாய்ப்பு என்னவென்று சொன்னால் மிக எளிதாக நீதிமன்றத்தில் போய் அதை வழக்கு தொடுத்து விட முடியாது. 97க்கும் 99 புள்ளிக்கும் இருக்கக்கூடிய போட்டி தான் எஸ்சி எஸ்டிக்கு, பிசி, எம்பிசி, ஓசி போட்டி என்பது அவ்வளவுதான். பொது போட்டி என்பது தேவையில்லை. பொருளாதார அளவுகள் என்பதும் தேவையில்லை. எல்லா சமூகத்தவர்களுக்கும் அவரவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப கல்வி வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் இடஒதுக்கீட்டிலே வழங்கிவிடலாம். வணக்கம். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடையே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தொடர்பாக ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்திருக்கிற விவரங்களின் அடிப்படையில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறார். அது சில காலமாகவே தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு விவாதப் பொருள் தான். அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்னால் பேசிய காணொளியில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கோரி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துவோம், கிடுகிடு போராட்டம் என்பதெல்லாம் அவர் வாயாலேயே சொன்னார். ஊமை ஜனங்களை பேச வைக்கப் போகிறோம் என்பதெல்லாம் அவர் சொன்னார். அதை ஒட்டி ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விவரங்களை கேட்டதாகவும் அது வெளியிடப்படுது என்பதும் பத்திரிகையில் விரிவாக வந்தது. அதில் 10.5 விழுக்காடை தாண்டி உயர் பதவிகளிலிருந்து கீழ்நிலை பதவிகள் வரையிலும் வன்னிய சமூகத்தினர் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே 10.5 என ராமதாசும் வன்னியர் சங்கமும் கேட்பது மிகையானது. ஏற்கனவே நிறைவேற்றியதை கருத்தில் கொண்டு பார்த்தால் அது தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே எம்பிசிக்காக 20% ஒதுக்கீடு வந்திருக்கிற இடத்திலேயே அதிக இடத்தை அவர்கள் கைப்பற்றியிருப்பதனாலே தனியாக 10.5 என்பதை அவர் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அது மற்ற சமூகத்திற்கான வாய்ப்புகளை இன்னும் சுருக்கிவிடும் என்ற வாதத்தை மற்றவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் அவர் அன்புமணி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அதில் இப்போ அவருக்கு கூட்டி அந்த தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அளித்த பதிலில் 13 விழுக்காடு 12 விழுக்காடு என்று ஒவ்வொரு பதவிகளிலும் வன்னியர்கள் இவர்களுடைய 10.5 தாண்டி இருக்கிறார்கள் என்ற விவரங்களை சொன்னார்கள். அதை பிரித்து அன்புமணி ராமதாஸ் பேசுகிற போது அதில் கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்றவர்கள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேரடியாக காவல்துறை உயரதிகாரிகளிலிருந்து கீழ்நிலை பதவிகள் வரையிலும், அதுபோல் வருவாய்த்துறையில், அதுபோல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளில் மேலதிகாரியிலிருந்து கீழ்நிலை பணியாளர்கள் வரலும் இருக்கக்கூடிய நேரடி வேலை அமர்த்தல் இருக்கிறது, அப்பாயின்மெண்ட்டு, அதிலே எவ்வளோ பேர் என்பது பார்த்தால் 10.5 இல்லை. எனவே அரசாங்கம் திசை திருப்புகிறது, ஸ்டாலின் திசை திருப்புகிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். இதிலிருந்து ஒரு உண்மையை கண்டறிவதற்கான வழி என்ன? மக்கள் தொகை ஒவ்வொரு சாதி வாரியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கு தெரிந்தால்தான் இது எது உண்மை என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியும். இதில் டாக்டர் ராமதாஸ் ஆக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும்,
இந்த இந்திய அரசு, மோடி அரசு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது, சென்சஸ் எடுக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு பேச்சுக்கு சொல்லிக் கொண்டிருக்கார்கள் தவிர, மோடி அரசை வலியுறுத்தி நான் கிடுகிடு போராட்டம் நடத்துவேன் என்று ராமதாஸ் சொல்வதில்லை. ஊமை ஜனங்களை நான் பேச வைக்கப் போகிறேன் என்பதெல்லாம் மோடி அரசை எதிர்த்து ராமதாஸ் பேசுவதில்லை. ஸ்டாலின், திமுகவினுடைய தலைவர், முதலமைச்சர் ஸ்டாலின் மோடி அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதை எடுப்பதை பற்றி அவர் மௌனம் சாதிக்கிறார். இது சிலர் அவர்களுக்கு, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஒட்டுத்திண்ணைவாதிகளெல்லாம் மிக உரத்து பேசுகிறார்கள். அதுக்கு பேர் சர்வே. அது மாநில அரசாங்கம் எடுக்கிறது பேர் சர்வே, இந்திய அரசாங்கம் எடுப்பது பேர் தான் சென்சஸ். இது தெரியாமையாக கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் சொல்லுகிறார், ஒட்டுமொத்த மிகவும் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் எம்பிசியில் மொத்தம் 20 விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாங்கள் பெறுவது குறைவு என்பதை எதை வைத்து அவர் சொல்லுகிறார்? எங்களுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 14 விழுக்காடு, மற்ற சமூகத்தோடைய கூட்டி பார்த்தால் அவர்களுடைய மக்கள் தொகை என்பது 6 விழுக்காடு என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார். எதை வைத்து சொல்லுகிறார்? சட்டநாதன் குழுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார். சட்டநாதன் குழு எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து சொல்கிறது? அது 1931 தான் இதற்கு முன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. இந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கணக்கு வருகிறது. ஆனால் மற்ற சமூகத்தவருக்கு, பிசி, எம்பிசிக்கு, மற்ற சமூகத்தவருக்கெல்லாம் மக்கள் தொகையில் அவர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள், அவர்கள் மக்கள் தொகை என்ன என்பது பற்றி 1931 எடுத்ததற்கு பிறகு எடுக்கப்படவே இல்லை. அதனால் அந்த கணக்கு போடுகள் மண்டல குழுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கணக்கு போடுகிற போது 1931 கணக்கினுடைய ப்ரொஜெக்ஷன் தான். அன்றைக்கு 30 கோடி ஜனங்கள் இருந்தபோது இந்தியாவுடைய மக்கள் தொகையில் இவ்வளவு, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருந்தார்கள். இதுவே இன்றைக்கு 140 கோடியாக மாறி இருக்கிற போது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படியே பெருக்கி போடுறது. இந்த 30 என்பதை 140க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். உண்மையில் பிறப்பு விகிதம் என்பது எல்லா சமூகத்திலும் ஒரு மாதிரியாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக இறப்பு விகிதம், அந்த வாழ்நாள் காலம் என்பது அதிகரித்து வருகிறது என்று இந்திய அரசாங்கம் புள்ளிவிவரம் சொல்கிறது. இந்த குழந்தை இறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது நம் கண் முன்னால் தெரிந்திருக்கிற உண்மை. இப்படி பல செய்திகள் மாறிக்கொண்டிருக்கிறது. படிப்பறிவு அதிகரிக்க அதிகரிக்க, பெண்கள் கல்வி அதிகரிக்க அதிகரிக்க, அந்த குடும்பங்களிலே அதிக குழந்தைகள் பெறுவது என்பது குறைவு, குடும்ப கட்டுப்பாடு என்பது, அந்த பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கை பெற்றுக்கொள்வது என்பது குறைவு என்பது எல்லோருக்கும் தெரியும். இது எல்லா சமூகத்திலும் பொதுவாக ஏற்கனவே இருந்ததை விட அந்த கல்வி அறிவு அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே இருந்ததை விட பெண்கள் வேலைக்கு போவது அதிகரித்திருக்கிறது. இப்போ இது எல்லாமே எல்லா சமூகத்திற்கும் சமமான அளவில் இல்லை. இந்த சமூக படிநிலைக்கு தகுந்தாற் போல இதனுடைய மாற்றம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுவது என்பது சரி கிடையாது. அது வேறு கணக்கு இல்லாதால் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ பீகார் அரசு சாதிவாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு எடுக்கிறது. அதுக்கு சர்வே தான் பேர், தெரிஞ்சு தான் அவர்கள் எடுத்தார்கள். இந்த கூட்டணியோடு சேர்ந்து கொண்டு கும்பாலம் பேசுகிற போது இதே ஸ்டாலின் ஆமாம் எடுத்தது அந்த பீகார் அரசாங்கத்துக்கு பாராட்டெல்லாம் சொன்னார், தேஜஸ்வி யாதவுக்கு பாராட்டெல்லாம் சொன்னார். ஆனால் அதே கோரிக்கையை தன்னுடைய மாநிலத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்கிற போது மௌனம் சாதிக்கிறார், இந்திய அரசை கை காட்டுகிறார். இப்படி ராமதாஸ் ஒரு பக்கத்தில் இந்திய அரசை பற்றி கேள்வி கேட்காமலேயே மாநில அரசை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார். திமுக தலைவர் தன்னுடைய கடமையை பற்றி மௌனம் சாதித்து கொண்டே இந்திய அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரெண்டு பேருமே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், அந்தந்த மக்களுடைய சமூக நீதி, அவர்களுடைய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை தாண்டி தங்களுக்கான அரசியல் கூட்டணி அதற்கு தகுந்தாற் போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரே தீர்வு என்ன? இந்திய அரசு இப்போ வரக்கூடிய ஆண்டிலிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட போகிறது. ஏற்கனவே 2 ஆண்டுகள் கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேர்தலுக்கு பிறகுதான் என்று சொன்னார்கள். இப்போது உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுத்து அந்த சென்சஸில் சாதிவாரி கணக்கெடுப்பு வர வேண்டும்.
எந்தெந்த சாதி எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். மிக நீண்ட காலமாக இதில் அக்கறை செலுத்தக்கூடியவருடைய கோரிக்கை என்ன? தனியாக ஓப்பன் கோட்டான்னு ஒன்று வேண்டியதில்லை. என்ன உடனடியான என்ன கேள்வி, இந்த 10.5 நான் எங்கேருந்து எடுக்கிறது? வன்னியருக்கு நீ 10.5 கேட்குறேன்னா எங்கேருந்து எடுக்கிறது? ஒரு இயல்பான கேள்வி. அந்த கேள்விக்கு எப்போது விடை கிடைக்கும்? நீங்கள் ஒரு 50 விழுக்காடு என்பதை ஒரு பொது போட்டி என்று வைத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். இப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இந்த 50லிருந்து இந்த எம்பிசிலாம் வந்தது பிறகு இன்னொரு 19 விழுக்காடு சேர்த்து 69 விழுக்காடு ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கான அளவு என்பது 69 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. அதை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் சேர்த்தார்கள். 9வது அட்டவணையில் சேர்த்தால் அதனுடைய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், மிக எளிதாக நீதிமன்றத்தில் போய் அதை வழக்கு தொடுத்து விட முடியாது. வழக்கு தொடுக்க முடியும், தொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அரிது. சில தடைகளை தாண்டி தான் போக வேண்டும். முக்கியமாக அது நிறைவேற்றப்பட்ட முறையை கேள்வி கேட்டால்தான் நீதிமன்றம் அதில் தலையிடும். அப்படி ஒரு வழக்கு இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஆனால் அவ்வப்போது இடைக்கால உத்தரவு போட்டு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் பாதுகாத்து வருகிறது. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்ய தவறியதால் பீகாருடைய இடஒதுக்கீடு என்பது ஆணை என்பது 65 விழுக்காடு என்பது அங்கே கொடுத்தார்கள். அது அந்த பாட்னா உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதை காரணம் காட்டி இங்கே ஸ்டாலின் காலங்கடத்துவது தேவையற்றது, அது சரியானதல்ல, அது திசை திருப்புகிற வேலை, தன்னுடைய கடமையிலிருந்து நழுவுகிற வேலை. எனவே தமிழ்நாடு அரசு மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு சர்வேயை எடுக்க வேண்டும். அந்த சர்வேயினுடைய அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம் என்ற கொள்கை முடிவுக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த 100 விழுக்காட்டையும், 100 விழுக்காடு வேலைவாய்ப்பு, 100 விழுக்காடு கல்வி வாய்ப்பு அனைத்தையுமே இடஒதுக்கீட்டுக்கான உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். தனியாக பொது போட்டி என்பது தேவையே இல்லை. அதற்கு வைக்கக்கூடிய வாதம் என்ன? இந்த சாதி ரீதியாக ஒடுக்குண்ட மக்களுக்கான ஒரு சமூக நீதிக்கு ஒரு 50%, திறமைக்கு 50%, திறமையானவர்களை விட்டுவிடக்கூடாது, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நாட்டினுடைய உயர்வுக்கு வளர்ச்சிக்கு அது தேவை என்ற வாதத்தை தான் உச்சநீதிமன்றத்திலிருந்து எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்ன? நாம் தமிழ்நாட்டிலே பார்க்குறோம். ஒரு எம்பிபிஎஸ்னுடைய இடத்திற்கு போட்டி நடக்கிற போது இந்த நீட்டுக்கு முன்னால் +2னுடைய இறுதி மதிப்பெண்ணை வைத்துத்தான் அதற்கான போட்டி நடந்தது. அப்படி அதில் என்ன வந்தது? மிகவும் கல்வி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தவருக்கும் உச்சாணியில் இருக்கக்கூடிய அந்த பொது போட்டியில் வரக்கூடிய பிராமணர்கள் உட்பட இருக்கக்கூடிய பொது போட்டிக்கும் இருக்கிற இடைவெளி என்ன? அதிகபட்சம் 3 விழுக்காடு, 3 மார்க்கு தான். 97க்கும் 99 புள்ளிக்கும் இருக்கக்கூடிய போட்டி தான் எஸ்சி எஸ்டிக்கு, பிசி, எம்பிசி, ஓசி போட்டி என்பது அவ்வளவுதான். அப்படியானால் திறமையானவர்கள் என்பதை ஒதுக்கவில்லை இந்த இடஒதுக்கீடு என்பது. ஆனால் மாறாக சாதிவாரி இடஒதுக்கீட்டிற்கு வெளியிலே முன்னேறிய வகுப்பில் இருக்கிற பொருளியல் ரீதியாக பின்தங்கியவர்கள், ஏழைகள் என்ற பெயரால் 10 விழுக்காட்டுக்கு இடஒதுக்கீட்டை மோடி கொண்டு வந்தாரே, அதுதான் திறமை அற்றவர்களை உள்ளே கொண்டு வருகிறது. அது வங்கி போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அதற்கான புள்ளி விவரங்களை அன்றாடம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களிலும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் நீங்கள் குறைந்தபட்ச தேர்வுக்கான மதிப்பீட்டை விட கீழே பெற்றாலும் கூட அந்த பொருளியல் ரீதியாக பின்தங்கியவர்கள் என்ற பெயராலே புதிய வகை ஏழைகள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் திறமையற்றவர்கள் மேலே வந்து விடுகிறார்கள். இந்த சமூக ரீதியான இடஒதுக்கீட்டின் காரணமாக திறமை உள்ளவர்கள் வடிகட்டப்படுவது இல்லை. எனவே அதை வைத்து பார்க்கிற போது பொது போட்டி என்பது தேவையில்லை, பொருளாதார அளவுகோல் என்பதும் தேவையில்லை. எல்லா சமூகத்தவர்களுக்கும் அவரவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப கல்வி வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் இடஒதுக்கீட்டிலே வழங்கிவிடலாம். இப்போ பிராமணர்கள் தமிழ்நாட்டிலே 3 விழுக்காடுன்னு சொன்னால் 3 விழுக்காடு இடத்தை அவர்கள் எடுத்து போகட்டும்.
அவர்கள் 3 விழுக்காடு இருந்து கொண்டு 30 விழுக்காட்டை பறிப்பது தான் ஆக்கிரமிப்பு. நாம் 3 விழுக்காட்டையிலேயே பறித்து விட வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. யாருக்குமே எந்த வேலையும் கிடைக்கக்கூடாது பிராமணர்களுக்கு என்பது நம்முடைய வாதம் அல்ல, யாருடைய வாதமும் அதல்ல. எனவே 3 விழுக்காடு தான் இருக்கிறார்கள் சொன்னால் 3 விழுக்காடு அவர்களுக்கு இருக்கட்டும். வேறு ஒரு சமூகம் 2 விழுக்காடு தான் என்றால் 2 விழுக்காடு அவர்களுக்கு போகட்டும். இப்போ ராமதாஸ் சொல்லுவது போல் வன்னியர்கள் 14 விழுக்காடு என்றால் 14 விழுக்காடு அவர்களுக்கு போகட்டும். கணக்கீடு எடுத்து அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அவருடைய விழுக்காடு என்ன என்று முடிவு செய்துவிட்டால் 100ஐயும் பிரித்து விடலாம். இப்படி பிரிக்கிற போது ஒத்த தன்மை உள்ள சாதிகளை ஒரு பிளாக்காக, ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக போட்டு விடலாம். அதுதான் தொகுப்பு முறை இடஒதுக்கீடு என்று பெயர். தொகுப்பு தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பட்டியல் சமூகத்தவர்களுக்குள்ளேயே அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு என்பது 2-3 விழுக்காடு என்பது வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வழக்குகள் போனது. உச்சநீதிமன்றம் அது சரி என்று தீர்ப்பளித்து விட்டது. நீங்கள் அதில் பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளேயே அருந்ததியர் என்ற தலைப்பின் கீழே அருந்ததியர் வருவார்கள், சக்கிலியர்கள் வருவார்கள். வெவ்வேறு பெயராலே அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். இப்போ அருந்ததியர் என்ற ஒரு தலைப்பின் கீழே பல்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். நீங்கள் இப்போ இந்த வன்னியர் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்புக்குள்ளேயே படையாட்சி என்பவர் பல்வேறு வகையினர் வருகிறார்கள். இப்போது முக்கியத்துவம் சொல்கிறார்கள். வெளிப்படையாக தெரிந்த 3 பெரிய சாதிகள் இருக்கின்றன, பெரிய மக்கள் தொகை உள்ள சாதிகள் இருக்கின்றன. அப்படி இருக்கிறது. எனவே இதனுடைய போக்கிலேயே, இந்த இடஒதுக்கீட்டின் போக்கிலேயே தொகுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அதை இன்னும் ஒரு துல்லியமாக்கி ஒத்த தன்மை உள்ள சாதிகளை ஒரு தொகுப்பாக்கி அந்தந்த தொகுப்புக்குள் அந்த சாதிகளுடைய தொகுப்பை வைத்துவிட்டால் வரலாற்று ரீதியாக பின்தங்கிய தன்மையில் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருப்பவர்கள் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே தொகுப்பில் இருப்பார்கள். போட்டி என்பது சமமானவர்களுக்கு இடையில் தான் நடக்கும். சமமான வரலாற்று வாய்ப்பை பெற்றவர்களுக்கு இடையில் தான் நடக்கும். போட்டியும் நிறுத்திவிட வேண்டியதில்லை. தகுதி உள்ளவர்களுக்குள்ள போட்டி அது தேர்வின் வழியாகவோ நேர்முக தேர்வின் வழியாகவோ எந்த வழியில் நடத்தினாலும் அதை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா சமூகத்திற்குள்ளும் திறமையானவர்கள், எல்லா சமூகத்திற்குள்ளும் அதிக மதிப்பெண் பெறுகிறவர்கள் தான் வேலைக்கு வர வேண்டும், அடுத்த உயர்நிலை கல்வி பெற வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதை அந்தந்த சமூகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய போட்டியாக மாற்றினால், அது ஒத்த தன்மை உள்ள சமூகத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய போட்டியாக மாற்றினால் ஒரு பிராமணரும் வரலாற்று வழியில் அதிக வாய்ப்புகளை பெற்ற பிராமணரும் இன்னும் வரலாற்று வழியில் போதிய அளவுக்கு வாய்ப்பு பெறாதவர்களும் ஒரே இடத்தில் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. 3 விழுக்காடு என்று சொன்னால் அந்த 3 விழுக்காடு பிராமணர்களுக்குள்ளே போட்டி நடக்கும், அவ்வளவுதான். அப்படியான ஒரு தொகுப்புக்குள்ளேயே போட்டி என்பது வந்துவிட்டால் திறமையானவர்களும் கிடைப்பார்கள், சமூக நீதியும் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட நிலையை நோக்கித்தான் செல்ல வேண்டும். தனித்தனியாக கேட்டால், நீங்கள் முதல் முறையாக எம்ஜிஆர் ஒவ்வொரு ஜாதி சமூகத்திடமும் உங்களுடைய மக்கள் தொகை என்ன என்று கேட்டார். அவரவர்களும் ஜாதி சங்கங்கள் மனு கொடுத்தார்கள். கூட்டி பார்த்தால் 300% வருது. ஏன்னா அவரவரும் தங்களுடைய மானாங்கண்ணியாக தன்னுடைய மக்கள் தொகை கணக்கை சொல்வார்கள். இது எது சரி என்பதை மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பதால் முடிந்துவிடும். அதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும், இந்திய அரசும் செய்ய வேண்டும். அந்தந்த மக்கள் தொகை விழுக்காட்டிற்கு ஏற்றாற் போல 100 வேலை வாய்ப்பையும் 100 கல்வி வாய்ப்பையும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு தீர்வு என்பதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.